நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க 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 நீங்க நீங்க எங்க தூங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நைட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன்ல, நம்ம டீமை தோத்துட்டாங்க. அதான் அந்த டென்ஷன்ல நான் எங்க தூங்குனேன்னு எனக்கே தெரியல. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். அங்கிள் கூட பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. நான் முன்னேறதுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாரு. அதை கேட்ட வாழ்க்கையே புரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு எல்லா விஷயத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. அப்புறம் என்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னாரு. எப்பெல்லாம் எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணலாமா? வேண்டாம் ப்ளீஸ், அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காத. ஆனா அக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நீ இந்த விஷயத்த ரொம்ப சரியா சொன்ன பிரியா. இந்த வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அப்படி என்ன மாதிரி வேணும்னா இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த வீட்ல இருக்கிறவங்களோட நல்ல குணம் எனக்கு வந்துருச்சு, என்னோட நல்ல குணம் இந்த வீட்டுக்கு வந்துருச்சு. அக்கா, நான் இந்த மொத்த ஃபேமிலி பத்தி சொல்ல முடியாது. ஆனா மாமா செஞ்ச நல்லதுக்கலாம் நீங்க ஏதோ செய்யலாம். அப்புறம் இன்னைக்கு காதலர் தினம். இந்த நாளை அவருக்கு ஸ்பெஷல் டேவா மாத்துங்கக்கா. அப்படின்னா நீ நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? காதலர் தினம். இந்த வேலண்டைன்ஸ் டே பெரிய பெரிய பண்டிகை விட முக்கியமான நாளா. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வியாதியை நான் எப்பவுமே கேள்விப்பட்டதில்ல. அப்படி என்னதான் பண்ணுவாங்க? வேற என்ன பண்ணுவாங்க? அவங்க காதலை வெளிப்படுத்துவாங்க. ஓ அப்படியா? அவங்களோட காதல் கொடியை நடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இத சொல்லதான் முயற்சி பண்ணுவாங்க. என் காதல் உன் காதலை விட ஆழமானது, புனிதமானதுன்னு. நீங்களும் கௌதம் மாமாக்காக ஏதாவது பண்ணுங்களேன். அப்புறம் நீங்க ஜெகதீஷனுக்காக ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுங்க. ஏதாவது பண்ணலானா அதுக்கு அர்த்தம்? எனக்கு புரிஞ்சிருச்சு. காது லாரி தினம். சும்மா சொன்ன சீனு தம்பி என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நாம எல்லாரும் அவங்கவுங்க புருஷனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும். அதுக்கு பேரு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் வேணா இப்படி வச்சுக்கலாம். இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச பண்டிகை, சரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. உண்மையை சொல்லணும்னா தினம் தினம் எனக்கு காதலர் தினம் மாதிரி தான் தாத்தா இருக்கு. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் காதலை வெளிப்படுத்துற நாள். அவன் மனசுக்கு பிடிச்சவளுக்கும் பொண்டாட்டிக்கும் தான் காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு சொல்ற நாள்.
இந்த நாள்ல பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே ஒன்றிணைக்கணும் தாத்தா. அப்புறம் புது விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும். நாம இப்ப என்ன யோசிக்கணும்னா, நம்ம இந்த நாளை எப்படி ஸ்பெஷல் ஆக்குறது அப்படின்னு. அட ஆமா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம ஏன் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிக்னிக் போக கூடாது? அதான் அந்த போட் கிளப்புக்கு. ரொம்ப பெரிய போட் கிளப், எல்லாரும் சேர்ந்து போட்டிங் பண்ணலாம். அக்கா ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா வேற ஏதாவது ரொமான்டிக்கா யோசிச்சு பாப்போமா? வித்தியாசமா. டே ஆதி, ஒரு நல்ல பிளானா யோசிப்பா. பொண்ணுங்க அதை பார்த்ததும் மெய் மறந்து போகணும். அப்புறம் திறந்த கண்ணு திறந்த மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி உனக்காக நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் பிரியா. ஆனா இன்னைக்கு நீ முழுசா எனக்குன்னு சொந்தமாயிட்ட. என்னால எதுவும் புரிஞ்சுக்க முடியலக்கா. என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாரு. நான் இங்கிருந்து வந்ததுல இருந்து ஏதோ வேற மாதிரியான மூட்ல இருக்காரு. என்கிட்ட இருந்து விலகவே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் கூட ஒருத்தரால நார்மலா இருக்க முடியுமா என்ன? எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிறதுக்கு நீதாம்மா முயற்சி பண்ணணும். உன்னோட பேச்சு, உன்னோட நடவடிக்கை எல்லாத்தையும் நார்மலா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. நான் முயற்சி பண்ணிட்டு தான்க்கா இருக்கேன். ஆனா அவர் எனக்கு பண்ண துரோகம், அதோட அடையாளம் இதெல்லாம் எப்ப இருந்தாலும் பிரச்சனையா மாறி ஒரு நாள் வெளியே வரதானக்கா செய்யும். உத்ரா, நீ பண்ணதெல்லாம் உன்னோட வீட்டுக்காக தான் பண்ணிருக்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பண்ணிருக்க. ஒருவேளை வேற சில சின்ன சின்ன காரணங்களால உங்க 2 பேரோட உறவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நாம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். உத்ரா, நல்லா புரியுதுக்கா. நானும் அதை தான் நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் அப்படி ஒன்றும் அவ்வளவு சுலபமானது கிடையாது. வாழ்க்கை யாருக்கு தான் சுலபமா இருக்கு உத்ரா? எல்லாரும் அவங்களோட முயற்சிகளால அவங்களோட வாழ்க்கைய சுலபமானதா மாத்திக்கணும். அம்மாமா, உத்ராமா கிட்ட பேசுறீங்க? அவங்களும் இங்க கூப்பிடுங்களேன். எதுக்கு கூப்பிடணும்? அதாம்மா, இன்னைக்கு காதலர்கள் தினமா. காதலர்கள் தினமா? அதுக்கு என்ன போ? நீ சொல்லு. அதான் நாங்க எல்லாரும் என்ன யோசிச்சு வச்சிருக்கோம்னா, வீட்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து எல்லா ஆம்பளைங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போறோம். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்க? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவனெல்லாம் வேண்டாமா. நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க, இல்லனா எல்லா ஐடியாவும் வீணா போயிடும். அப்படியா? சரி சரி. சரிம்மா. அம்மா, இங்கிலீஷ்ல தேங்க் யூ. போதும் போதும் போ, சீக்கிரமா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஹலோ உத்ரா, அவங்க பேசுனது எல்லாம் நீ கேட்டல்ல? கேட்டேங்க்கா. இப்ப எனக்கு அதெல்லாம் கொண்டாடுற மூடே இல்ல. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நீ உடனே கிளம்பி இங்க வந்துரு. உனக்கும் ரிஷிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றத கேளு உத்ரா, நீ உடனே கிளம்பி இங்க வந்துரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, எல்லா ஆம்பளைங்களும் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் கிடைக்க போதுன்னு யாருக்குமே எதுவும் தெரியாது. எனக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் சர்ப்ரைஸ் பார்ட்டி பத்தி இல்ல, பார்ட்டிக்கு அப்புறம் கொடுக்க போற சர்ப்ரைஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஆதித்யா கொடுக்க போற சர்ப்ரைஸ், அதுக்கு எனக்கு உன் ஹெல்ப் தேவைப்படும். கண்டிப்பாக்கா, சொல்லுங்க. இந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. பரவாயில்லையேக்கா, நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பீங்க போல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்புறம் யாருக்காதுக்கு இது எட்ட போறது இல்ல.
அப்புறம் இங்க பாருங்கக்கா, இன்னைக்கு உங்களோட மாமாவோட சந்திப்பு ரொம்ப ரொமான்டிக்காவும் மறக்க முடியாத நாளாவும் ஆக போகுது. சரி ஓகேக்கா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். இங்கே இருங்க, பாய். இன்னைக்கு ராத்திரி நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ கொடுக்க போறேன் ஆதித்யா. ஆனா அந்த விஷயம், நான் சொல்ல விரும்புற அந்த உண்மைய, ஒருவேளை அதுக்கு இன்னைக்கு ராத்திரியே அது நம்ம உறவோட பாதையே மாத்திடும் ஆதித்யா. ஆனா இப்ப இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்பவே அவசியம். நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நாம ஒரு பெரிய கிஃப்டா வாங்கி வச்சிடலாம். இங்க பாரு, நம்ம பொண்டாட்டிங்க விருப்பம் நமக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்டா வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போய் ஒரு ரொமான்டிக் டின்னர் சாப்பிடலாம். அது என்ன இங்க பாருங்க, பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளவு செலவு பண்றதுல என்ன அவசியம் இருக்கு? நான் என் பொண்டாட்டிய ரூம்குள்ள கூட்டிட்டு போய் எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு. கட்டவனே கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆதி, உன்னோட இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டு மருமகள்களுக்கு நல்ல சுவாசம் கிடைக்கும்ல. இல்லைன்னா அவங்களுடைய ரொமான்ஸ் அந்த சமையல் கட்டிலேயே எப்ப பார்த்தாலும் அடைஞ்சு கிடந்து இருக்கிற ரொமான்ஸும் போயிட போகுது. ஒரு நாள் சுகமா இருந்தாலும் பெரிய விஷயம்தான். அப்புறம் இது உங்க அம்மாவுக்கு ரொம்ப தேவை. டாட், இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்தே ஆகணும். இந்த லவர்ஸ் டேக்காக நீங்க அம்மாக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் டாட். இன்னைக்கு எந்த சாகம் சொல்லக்கூடாது, சரியா? காதலர்கள் தினம், லவர்ஸ் டே. ஒரு போலீஸ்காரனுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நேரம் கிடையாது கண்ணா. நான் இந்த சிட்டியோட எஸ்எஸ்பி. ஒழுங்கா என்னோட கடமையை நான் செய்யணுமா? இல்ல நீ சொல்ற மாதிரி காதலர் தினம் அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க என்னால முடியாதுப்பா. இந்த விளையாட்டுக்கு நான் ஆள் இல்ல. இத உங்களோடயே வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. என்னடா டாட்? அட அவனை போக விடு. இவன் ரொமான்ஸ், இவன் யூனிஃபார்ம் மட்டும் தான். இவன் டியூட்டி தான் இவனோட பொண்டாட்டி. அப்புறம் இவன் ரூம்ல ஒருத்தி உட்கார வச்சிருக்கான்ல, அவ தான் இவனோட சாக்ஸ். அவனுக்கா தெரியணும், குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னு. சரி சரி போ. தாத்தா என்ன பேசுறீங்க? சும்மா இருங்க. அட அதை விடுப்பா. இவன் என்னைக்கு நேரத்தோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவர் எப்பவுமே அப்படிதானே, விடுங்க. என்னப்பா, என்ன விஷயம்? எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க. அப்புறம் அவரு எஸ்எஸ்பி சார் வேற கோவமா போயிட்டு இருக்காரு. சித்தப்பா இங்க வாங்க, இங்க உட்காருங்க. அட இங்க உட்காருங்க சித்தப்பா. இங்க விடுங்க, சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு வந்து லவர்ஸ் டே, ஓகேவா? வேலண்டைன்ஸ் டே. ஆமா, அதனால அவங்களுக்கு ஏதாவது gift வாங்கி கொடுக்கணும். முதல்ல இந்த ஹாலை ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணலாம், அப்புறம் சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்சத பண்ணலாம். நான் அப்படியே எல்லா லிஸ்டையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனா சிட்டு, நான் எதையாவது மறந்துட்டேன்னா நீ தான் எனக்கு ஞாபகப்படுத்தணும். டைம் வேற கம்மியா இருக்குல்ல. அத பத்தி நீ கவலைப்படாத. அதோட நான் கூட ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வந்ததும் லைட் போட்டு சத்தமா வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆனா இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன உத்தரமா? சூப்பர் ஐடியா இல்ல? நான் என்ன சொல்றேன்னா, காதலர் தினத்தை வெள்ளைக்காரங்க வேணா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த நாளுக்கான அந்த உண்மையான அழக இன்னைக்கு நான் தான் செயல்படுத்த போறேன். என்ன சொல்றேன்? இன்றைய காதலர் தினத்தோட ஸ்பெஷல் கண்டிப்பா என்னோடதா இருக்க போகுது. வரலாறுல இது இடம் பிடிக்க போகுது. இன்றைய நாள்ல இருந்து நம்மளோட பொண்டாட்டிங்க தலை நிமிர்ந்து சொல்லுவாங்க, என் புருஷன் தான் உலகத்திலே பெரிய காதலன். ஏய் ஜெகதீஷ்,
இந்த மாதிரி ஒரு காதலனுக்கு என்ன கமெண்ட் கொடுக்க முடியும் சொல்லு? பொண்ணுங்க மேல பைத்தியம் வரணும்னா அவங்கள காதல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படின்னா ஆதி பைத்தியம்னு சொல்ல வரியா? அண்ணே, என்ன வேலையை விட்டு தூக்க பாக்குறீங்களா? அண்ணா பேசாம நீயும் பைத்தியம் ஆயிடுனா? அண்ணி நீ எவ்வளவு லவ் பண்றன்னு அவங்க கிட்ட சொல்லு. டேய் கண்ணா, நீ தான் இப்ப புது மாப்பிள்ள, அவங்க 2 பேரும் பழசாயிட்டாங்க. இங்க வா. இந்த பாருப்பா, காலத்துக்கு ஏத்த மாதிரி காதல் மாறட்டும், காதலிக்கிற விதமும் மாறும். இந்த காலத்து பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும், மொட்டை மாடியில ஏறி நின்று எனக்கு காதல் வந்துடுச்சுன்னு கத்துவாங்க. ஆனா எங்க பீரியட்ல எல்லாம் காதல்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. எங்களோட காதல் கதவுக்கு பின்னாடி தான், அப்புறம் முகம் முக்காடுக்கு கீழே. அடத்தாத்தா, உண்மையை சொல்லுங்க. உங்க வயசுல நீங்களா லவ் பண்றீங்கல்ல? உண்மையை சொல்லுங்க. நீங்க பாட்டியை எப்படி மீட் பண்ணீங்க? சொல்லுங்க தாத்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவரை ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சேன். அவர் அப்பா கூட சேர்ந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தார். ஒரு பக்கம் போலீஸ்காரர், இன்னொரு பக்கம் நல்ல பர்சனாலிட்டி. அந்த காலத்துல பொண்ணுங்க கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்களோட விருப்பம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. இவருக்கு என்ன பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்பத்துல இருந்து சந்தோஷமா இருக்கேன். எங்க வீட்டுல உத்தரா மட்டும்தான் வித்தியாசமானவ. ஒத்த கால அடம் பிடிச்சு நின்னா. அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னா. வீட்டுல இருக்கிறவங்களும் இவளோட பிடிவாதத்துக்கு தலையசிச்சாங்க. என்ன உத்தரா? ஆமா, அந்த நாட்களே வேற. அவர் ஹாக்கி விளையாடுற ஸ்டைல பார்த்தே நான் மயங்கிட்டேன். அவர் எவ்வளவு நல்லா விளையாடுவார் தெரியுமா? எத்தனை பேர் விளையாடினாலும் அவரோட விளையாட்டுல ஒரு தனி சிறப்பு இருக்கு. அப்புறம் அவரு காலேஜ்ல நிறைய அழகான பொண்ணுங்க இருந்தோம். அவருக்கு என்னதான் பிடிச்சிருந்தது? கடவுளுக்கு தப்பா தெரியும். வாழ்க்கை பூரா நான் என் காதல ரொம்ப அன்பா நிறைவேற்றினேன். இன்னைக்கு நான் என் கண்ணை மூடினேன்னா உன் பாட்டி என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே கேப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு. என் ஞாபகம் உங்களுக்கு எப்பவாவது வருமா? நான் சொல்லுவேன் வருமான்னு. ரொம்ப ஞாபகம் வருது. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் முதல் காதல். ஆனா அவங்களுடைய காதல் எப்பவுமே இதயத்தில் இருக்கும். இந்த செடியை நாம எவ்வளவு அன்பா வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் தரும். பார்க்கறதுக்கு வேணா செடி பச்சையாவும் செழுமையாவும் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அது காஞ்சிக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் பொண்டாட்டி என்ன முழுமையா காதலிச்சா. முழுமையா. நாம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த சொர்க்கம் எப்போ நரகமா மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையில என்ன கிடைச்சது, என்ன கிடைக்கல, இதையெல்லாம் யோசிக்க கூடாது. அவ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவளோட வீட்டை சொர்க்கமா மாத்திக்கணும். ஏன்னா அவளோட சந்தோஷம் அவ குடும்பத்தோட சந்தோஷத்துல தான் அடங்கி இருக்க.
அவளோட புருஷன் அவ குழந்தைங்களோட சம்பந்தப்பட்டிருக்க. அம்மா, அது உங்களுக்கு எதுவும் தோணலையா? ஒரு வீட்டை சொர்க்கமாக்குறதுல பொண்டாட்டிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு புருஷனுக்கும் பங்கு இருக்கணும்னு? கண்டிப்பா இருக்கணும். ஆனா புருஷன் அவனோட கடமைகள்ல இருந்து ஓடி போகலாம். ஒரு பொண்டாட்டியால அது முடியாதா? அவ அப்படி நடந்துக்கவும் கூடாதா? எனக்கு நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு ஆம்பளை எத்தனை தப்பு வேணாலும் பண்ணலாம், அவன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா பொண்டாட்டி மட்டும் பலிக்கடாவாதான் இருக்கணுமா? இல்ல, நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் இது இல்லம்மா. ஒருவேளை பொண்டாட்டி நல்லபடியா நடந்துக்கிட்டா புருஷனும் அவகிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கணும். இல்லனா பொம்பளைங்க பொறுமையா இருந்துக்க வேண்டியதுதான். ஒரு பொண்ணால மட்டும்தான் எல்லாத்தையும் சகிச்சுக்க முடியும். எல்லாரோட மனசையும் அவளால ஜெயிக்க முடியும்.